நான் எந்த கம்பெனியையும் பையிங் ஆர் செல்லிங் சொல்வது கிடையாது. நான் பையிங் செய்ததை உங்களிடத்தில் ஷேர் செய்து கொள்கிறேன். அதாவது நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னெல்லாம் பையிங் பண்ணியிருக்கேன், செல்லிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு இது பையிங் செல்லிங்க்கான இது நான் சொல்கிறது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டரும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டர். நான் என்ன படித்து தெரிஞ்சுக்கிட்டனோ அதை வச்சு கொஞ்சம் பையிங் பண்ணுறேன். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பாதிக்கலாம். ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது அல்லது 1 லட்ச ரூபா இருக்குதுன்னா மாதம் 1,500 to 2,000 சம்பாதிக்கலாம். ரிட்டர்ன் ரொம்ப கம்மி தான். ஆனால் கேபிட்டலுக்கு உறுதி. கேபிட்டல் 100% பறி போகாது. ஆனால் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் ஒரு சிறுதொழில் நடத்துகிற மாதிரி தான். ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வருஷம் 300 நாளுமே உங்களுக்கு 360 நாளுமே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்காது. வருஷம் 336 days உங்களுக்கு ஒர்க் இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 நாள் இருக்கும் அல்லது 250 நாள் இருக்கும். இதுதான் ஒரு சிறுதொழில் கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமோ அல்லது ஒர்க்கிங்கோ இதே தான். இப்போ நீங்கள் பெரிய மில் எடுத்துக்கிட்டால் கூட அப்படி தான் இயங்குது. வருஷம் 300 நாளுமே யாருமே 350 நாளுமே யாருமே வேலை நமக்கு கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியும். உங்களுக்கு அன்னாடும் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்காது. சில நாள் நீங்கள் பையிங் பண்ணுவீங்க, சில நாள் செல்லிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க, விற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மார்க்கெட்டு ஏறப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க, இறங்குறப்ப அதுக்கானதை போய் பை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு பொருளோட விலை இறங்குதுன்னா ஓடி போய் வாங்கிட்டு இருப்பீங்க. திரும்பவும் ஏறுறப்ப உங்களுக்கான இதை நீங்கள் விற்றுட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வருவீங்க. இது அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது ஏன் கேபிட்டலுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணல. இப்போ நமக்கு என்னதான் உத்தரவாதமாக இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் ப்ளஸ் ரிலையன்ஸ் இப்படி மார்க்கெட் கேபிட்டலேஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கம்பெனிஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்ற ஒரு இது. ஆனால் ETF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு பேஸ்கெட் ஆஃப் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். பேஸ்கெட் ஆஃப் கம்பெனி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியினுடைய தொகுப்பு. அதாவது இப்போ Nifty 50 எடுத்துக்கிட்டோம்னா Nifty 50ல் கிட்டத்தட்ட 50 கம்பெனி இருக்கும். அந்த 50 கம்பெனியுமே தலை சிறந்த கம்பெனி. எப்படி சொல்கிறோம்? அதை மார்க்கெட் கேபிட்டலேஷன் அடிப்படையில் கொண்டு வச்சுருப்பாங்க. அதாவது 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அப்படி இருக்கும். லார்ஜ் கேப்பு அந்த மாதிரி மிட் கேப்பு ஸ்மால் கேப்னு பிரித்து வச்சுருப்பாங்க. இதையும் தலை சிறந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலேஷன் அடிப்படையில் இந்தியாவில் ஒரு இப்போ அம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப்பில் 18 லட்சம் கோடி. டிசிஎஸ் ஐடி செக்டரில் டிசிஎஸ் 5 லட்சம் கோடி. அப்போ இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. நம்ம இவங்கள மட்டும் வாங்கலை. பேஸ்கெட் ஆஃப் கம்பெனி இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி செக்டர்லேயே ஒரு 10 கம்பெனி இருக்கும். அந்த 10 கம்பெனியுமே ஐடி செக்டரில் நம்பர் 1 பொசிஷன். அவ்வளோதான். இப்போ ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா விப்ரோ இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, காக்னிசன் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ் சொல்லலாம். இப்போ ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டாலும் சன் ஃபார்மா இருக்குது, டிவிஸ் லேப் இருக்குது, சிப்லா இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்காங்க. இப்படி அவங்க அந்தந்த செக்டரில் முன்னிலை வைக்கிறாங்க. இதுக்கான பேஸ்கெட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதில் தான் நம்ம லாபத்தையும் சம்பாதிக்க போகிறோம். சப்போஸ் இந்த பேஸ்கெட் ஆஃப் கம்பெனிஸ் கீழே விழுகுது அப்படின்னா ஒரு 30% விழுகுது, 40% விழுந்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது பர்டிகுலராக ஒரு கம்பெனி விழுக கிடையாது, அந்த துறையே விழுகுது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸே விழுகிறப்ப திரும்பவும் அது மேலே போயிடும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே என்றைக்கு விட்டுற மாட்டாங்க பெரும்பாலும். இப்போ ஸ்டாக்ஸில் என்னதான் ஐடி செக்டரில் நம்ம 10 கம்பெனி நம்ம தேர்ந்தெடுத்து இல்லை ஒரு 5 கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அப்படின்னு ஒரு மார்க்கெட் லீடராகவே தேர்ந்தெடுத்து ஒரு 5 கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த செக்டர் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. மேபி நாளைக்கு அதில் ஒரு கம்பெனி பறி போயிட்டாலும் நமக்கு பணம் போனால் தான். ஆனால் மீதி இருக்க நாளும் அதுக்கான ரிட்டர்னை நம்ம கொடுத்துருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதை விட இது உத்தரவாதமாக இருக்கும். ஏன்னா இது பேஸ்கெட் ஆஃப் கம்பெனி. 10 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு கம்பெனி வாங்குறோம்னா ஒரு கம்பெனி மட்டும் வாங்கலை, அதுக்குள்ளே இருக்க 10 கம்பெனிலையுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதான் ETF. அதனால் அந்த இண்டெக்ஸ் கீழே விழுகும், திரும்பவும் மேலே போகிறப்ப நமக்கான ரிட்டர்ன் எடுத்துக்கும். மேபி 30% விழுகாது, விழுந்தால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருப்போம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம உருவாக்கி வச்சுருப்போம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம உருவாக்கி வச்சுருப்போம். அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 30% கிராஸ் ஆயிடுச்சு, நம்மகிட்ட பணம் இல்லைன்னா இப்போ கம்பெனி போட்டுற மாதிரி இப்போ ஒரு 20 நாள் 30 நாள் வேலை இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? இப்போ திருப்பூர் எடுத்துக்கலாம் அல்லது கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம்.
ஒரு சில சமயம் கோயம்புத்தூர்லேயும் பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் திருப்பூர்லேயும் சம்டைம்ஸ் பிரச்சனை வந்துச்சு, டையிங் பிரச்சனை அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம கம்பெனியை ஒரு மாதமோ 2-3 மாதமோ பூட்டி தான் வச்சுருந்தோம் வேலை இல்லாமல். திருப்பூர்லேயும் அந்த மாதிரி இருந்துச்சு, கோயம்புத்தூர்லேயும் அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி ஏதாவது சம்டைம்ஸ் நடக்கும். ஒரு 30% கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிமேட்டை மூடி வச்சுட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறப்ப நம்ம வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் ப்ராஃபிட்டில் வரும். ப்ராஃபிட்டில் வர்றப்ப விற்றுட்டு மறுபடியும் செல்லிங் வந்துச்சுன்னா பையிங் பண்ணுவோம். இது நம்ம கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருப்போம். இந்தியான்றது க்ரோத் ஆஃப் கண்ட்ரி தான். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸும் வளர்ந்து போச்சுன்னா தான் இந்தியா வளர்ந்து போகும். அப்போ ஆட்டோமேட்டிக் விழுந்துச்சுன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிக்கிறப்ப நமக்கான வேலையை செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கான ஒரு டெமோ தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். நான் என்ன பை பண்ணுறேன், நான் என்ன ரிட்டர்ன் பார்க்க போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து நான் பையிங் பண்ணியிருக்கேன்னா ஆட்டோ ETF பையிங் பண்ணியிருக்கேன். அதான் ஸ்க்ரீனில் இப்போ ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆட்டோ ETF தான் பையிங் பண்ணியிருக்கேன். 13,000 பையிங் பண்ணியிருக்கேன், 530 குவான்டிட்டி. அதே மாதிரி 2.50% தான் நான் பையிங் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ₹325 எனக்கு கிடைக்கும். அது இப்போ கிடைக்கலாம், எப்போ வேணாலும் கிடைக்கலாம். 10 நாள் கிடைக்கலாம், 20 நாள் கிடைக்கலாம், இல்லை அது ஒரு வருஷம் கூட ஆயிரும். ஆனால் இது கீழே இறங்கிட்டு போகவே எனக்கான அடுத்தடுத்து பையிங் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஆட்டோ ETFல நான் பணம் பண்ணணும்னே சொல்லி கிட்டத்தட்ட 2.5%. அதை வந்து 5 பையிங் ஒரு 15 பையிங் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 2% விழுந்துட்டுருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, USA வார் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை மறுபடியும் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நான் திறந்துக்கு சொல்கிறேன், இப்படி 40% விழுகாது. இண்டெக்ஸ் வந்து ஒரு 20%, 30% விழுகும், 40-50% விழுகாது. சப்போஸ் விழுந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தா 2 லட்ச ரூபா பண்ணியிருப்போம். ஏன்னா 2.5% அப்படிங்கும்போது 15 பையிங்க்கு உங்களுக்கு 40% டவுன் ஆயிரும். நீங்கள் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 லட்ச ரூபா பண்ணிடுவீங்க. ஆனால் இது எல்லா டைம்லையும் சின்ன அப் அண்ட் டவுன் இருக்கும். இந்த அப் அண்ட் டவுனில் நம்ம கொஞ்சம் பணமும் சம்பாரிச்சிட்டு இருந்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கு ரிட்டனும் ஒரு மாதம் 8% கிடச்சிருக்கும், ஒரு மாதம் 7% கிடச்சிருக்கும், ஒரு மாதம் 15% கிடச்சிருக்கும், மேபி ஒரு மாதம் ஒரு 5-6% கிடச்சிருக்கும், ரிட்டன் கிடச்சிருக்காது. சம்டைம்ஸ் மேலே ஏறுறப்ப 2-3 மாதத்துல ஏறி இருப்போம். கொரோனா ரெக்கவரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 6 மாதமாக விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் 6 மாதம் 8 மாதமாக கிட்டத்தட்ட விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஏறினது 4 மாதத்துல ஏறிடுச்சு. ஒரு வருஷம் அந்த கொரோனா பீரியட் போகாமல் உங்களுக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட மார்க்கெட் விழுந்துட்டு. ஆனால் ரெக்கவரி பாயிண்ட் அப்படின்றது கப்புன்னு ஏறிடுச்சு. அது இது பீக் முடியிறதுக்கு லாக்டவுன் ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. அப்போ அதே மாதிரி தான் இது ரெக்கவரி ஃபாஸ்ட்ன்றது சீக்கிரம் ஏறிடும் உங்களுக்கு. அப்படி ஏறுறப்ப நம்ம போட்டதுக்கான ரிட்டர்ன் வந்துடும், நம்ம ரிட்டனும் வந்துடும், நம்ம கேபிட்டலையும் எடுத்துருவோம். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, மறுபடியும் மேலே ஏறுமோ ஏறாதோ அப்படின்ற ஒரு பயமாக நமக்கு இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது உங்களுக்கு. ஏன்னு கேட்டோம்னா நம்ம பேஸ்கெட் ஆஃப் இண்டெக்ஸில் தான் போட்டிருக்கோம். செக்டர் மேலே IT செக்டரோ ஃபார்மா செக்டரோ ஏதோ ஒன்று மறுபடியும் மேலே ஏறுறப்ப நமக்கு அதுக்கான ரிட்டர்ன் 100% கிடச்சிடும். அந்த ETF ஏறுறப்ப நீங்கள் எந்த ETF வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ கொரோனா பீரியட்லேருந்து உங்களுக்கு எந்த லாக்டவுன் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த டைமில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வேணால் விழுந்து கிடக்கும். ஆனால் ETFன்றது கண்டிப்பாக ஏறி இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்றது எல்லாமே ஏறி இருக்குது. ஏன்னா இது பேஸ்கெட் ஆஃப் கம்பெனி, இது எல்லாமே நமக்கு ஏறி இருக்கும். இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு எந்த இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன ரிட்டர்ன் நம்ம பார்க்குறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம அதுக்கான ரிட்டர்னையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம கேபிட்டலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதும் கிடையாது. இப்போ அதை பேசிக்காக நான் இது பண்ணுறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். என்ன பையிங் செல்லிங் பண்ணுறேன், நான் என்ன ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் த சைன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.